வருகின்ற புதன்கிழமையிலிருந்து நாம் வசந்த காலங்களை அனுபவிக்கும்படிக்கு, நம்மை புதுப்பித்து கொள்ளும்படிக்கு, நம்மை உயிர்மீட்சி அடைய செய்து கொள்ளும்படிக்கு திருச்சபை இந்த லெந்து என்கின்ற ஒரு விசேஷித்த ஆசரிப்பு நாட்களை நமக்கு தந்திருக்கின்றது. அதற்கு முந்தின ஞாயிறு கின்குவ கெசிமா ஞாயிறு என்று சொல்லி ஆசரிக்கப்படுகின்றது. ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பதாக 50வது நாளை ஒட்டி வரக்கூடிய கின்குவ என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் 50. அந்த ஞாயிறு கின்குவ கெசிமா என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த ஞாயிறானது லெந்து நாட்களுக்காக நம்மை ஆயத்தப்படுவதற்கு ஒரு அழைப்பு விடுவிக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்னும் இந்த ஞாயிறுக்கு வழங்கப்படுகின்ற இன்னொரு சிறப்பு பெயர் ஷரவ் என்று அழைக்கப்படுகின்றது. ஷரவ் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கன்ஃபஷன், அறிக்கை செய்வது, பாவங்களை அறிக்கை செய்கின்றது. எப்படி மரமானது தன்னுடைய பழைய இலைகளை எல்லாம் உதிர்த்து விடுகின்றதோ, அதே போன்று நம்மிடத்திலே காணப்படுகின்ற பாவ சுபாவங்களை உதிர்த்து விடுவதற்கு, நமக்கு அழைப்பு கொடுப்பதற்கு இந்த ஷரவ் ஞாயிறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாவ மன்னிப்பின் ஞாயிறு அல்லது பாவங்களை அறிக்கையிடுகின்ற ஒரு ஞாயிறாக இந்த ஞாயிறு ஆசரிக்கப்படுகின்றது. சில ஆர்த்தடாக்ஸ் ஆலயங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இன்னும் ஆங்கிலிக்கன் என்கின்ற உயர்தர ஆர்த்தடாக்ஸ் சபைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த நாட்களிலே அவர்கள் ஒரு வார்த்தையை வேடிக்கையாக பயன்படுத்துவது வழக்கம். குட் பாய் டு மீட் என்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துதல்களை பரிமாறிக்கொள்வார்கள். குட் பாய் நம்ம எப்போ சொல்லுவோம்? ஒருவரிடமிருந்து விடை பெறுகின்ற பொழுது குட் பாய் என்று நாம் சொல்லுவோம். குட் பாய் டு மீட் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இதை ஏன் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள்? இந்த லெந்து நாட்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த வார்த்தை அவர்கள் பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன? இந்த ஆண்டு லெந்து காலத்தை ஆசரிக்க இருக்கின்ற நீ எதற்கு குட் பாய் சொல்ல போகின்றாய்? எந்த பாவத்திற்கு குட் பாய் சொல்ல போகின்றாய்? அல்லது ஏதோ மீட் என்கின்ற அந்த மாம்ச உணவுகளுக்கு மாத்திரம் சொல்ல போகின்றாயா? அல்லது உண்மையாகவே நீ விட்டுவிடப் போகின்ற காரியங்களுக்கு குட் பாய் சொல்ல போகின்றாயா என்கின்ற கேள்வியோடு இந்த ஞாயிறை அவர்கள் ஆசரிப்பது வழக்கம்.